ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி vlogல வந்து ஒரு பார்ட் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலைல மீன் வாங்கியிருந்தோம். அந்த மீன் வந்து என்னென்ன மீன்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் நம்மளோட கிச்சனோட ஒரு பார்ட். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாங்கத்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து வஞ்சர மீன் வந்துருந்துச்சு. வஞ்சர மீன் வந்து வாங்கியிருந்தோம். ரெண்டுமே அரை கிலோ தான் வாங்கினேன். ஏன்னா வஞ்சரம் வந்து பசங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. சரிங்களா? அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு மசாலா போடணும். மசாலா போடும்போது நான் எப்படி மசாலா போடுவேன்றது நான் உங்களுக்கு வீடியோவை ஷோ பண்ணுறேன். பாருங்க, நீங்கள் எப்படி போடுவீங்க, எப்படி போட்டால் நல்லா இருக்குன்றத நெக்ஸ்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு ட்ரிங்க் எடுப்பேன். என்னன்னா, ஒன்று வெஜிடபிள்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுப்பேன். பீட்ரூட்டு, கேரட்டு அந்த மாதிரி எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்மூத்தி அந்த மாதிரி எடுத்துக்குவேன். இன்னைக்கு வந்து என்ன குடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா ஷேக் குடிக்கும். பனானா ஷேக் சொன்னால் பனானா ஸ்மூத்தின்னு வச்சுக்கலாம். பனானா ஷேக்குன்னு போது நம்ம வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போடணும், ஐஸ்கிரீம்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் பனானா ப்ளஸ் சுகர். நீங்கள் வந்து நட்ஸ் இருந்தால் நட்ஸும் போட்டுக்கலாம். சரிங்களா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பால். சரிங்களா? இது வந்து வெயிட் கெயினுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். யாரெல்லாம் லீனாக இருக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இது வெயிட் கெயினுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏடோடு தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு பனானா. இது வந்து நான் பச்சை பழம் தான் எடுத்திருக்கேன். நமக்கு பெரியவங்களுக்கு அப்படின்றனால பச்சை பழம் எடுத்துக்கலாம். சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வந்து பெட்டர் அந்த பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா வாழைப்பழம், அது கொடுங்க. அது சளியும் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த அந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாழை எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகேவா? இதில் வந்து நம்ம இப்போ நான் வந்து எதுவுமே போட மாட்டேன். வெறும் பனானா, மில்க், அப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆர் ப்ரௌன் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்குவேன். நான் வந்து மேக்ஸிமம் வந்து சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்காதுன்றனால நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன். வேணுன்றவங்க இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், கேஷ்யூ, ப்ளஸ் அந்த பிஸ்தா அந்த மாதிரியெல்லாம் போட்டு குடிக்கிறது கண்டிப்பாக வந்து நல்லதும் கூட. அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு கப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப 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 100% ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு 1 வீக்லேயே வந்து 100% 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். சரிங்களா? உங்களுக்கு நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது. சரி, இதில் வந்து சுகர் மட்டும் போட்டுட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போர் பண்ண போகிறோம். இதில் வந்து அங்கங்கே எனக்கு கொஞ்சம் பனானாஸ் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அவங்க சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் வாயில் அடிப்படணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நான் அரைச்சிருக்கேன். சூப்பரான பனானா ஷேக் ரெடி ஆயிடுச்சு.
பனானா ஷேக் நமக்கு என்ன பேர் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. பனானா ஷேக், பனானா ஸ்மூத்தி அப்படி எது வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது சரிங்களா. ரொம்ப நேரம் வச்சுருந்தா ஒரு மாதிரி திரியாக அந்த டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். போட்ட உடனே குடிச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க எல்லாத்தையுமே சரி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உடம்புக்குமே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். உண்மையாலுமே இதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணியும் பாருங்கள். பழம் வந்து ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு கிளாஸ் பால் எடுக்கிறீங்கன்னா ஒரு பழம் போட்டாவே டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வரும் சரிங்களா. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பச்சை பழம் போடாதீங்க, கோல்ட் ஆகிடும், சளி பிடிச்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதை கொடுக்காதீங்க. வேறு செவ்வாழை கொடுங்க. செவ்வாழை வந்து ரொம்ப 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 நல்லது சரிங்களா. இந்த வெயிட் கெயின் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye friend. Cheryl's positivity. Bye.